நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 11/9/2024 ஆவணி மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. அஷ்டமி திதி இரவு 11:47 வரை, பின்பு வளர்பிறை நவமி. கேட்ட நட்சத்திரம் இரவு 9:22 வரை, பின்பு மூல நட்சத்திரம். சித்தயோகம் இரவு 9:22 வரை, பின்பு மரண யோகம். இன்றைய நாளில் ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, பின்பு 9 மணி முதல் 10 மணி வரை, மதியம் 1:30 முதல் 2 மணி வரை. அடுத்து குறிப்பாக மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, பின்பு இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, பஞ்சமஸ்தானமான 5இல் புதன், 2இல் குரு சஞ்சரிப்பதால் உங்களுக்கு பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருந்தாலும், இன்றைய நாளில் சந்திரன் 8இல் அமைய பெற்று உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படும். எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. பேச்சில் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் உங்கள் மன அமைதியை குறைக்கும். குறிப்பாக தற்போது கிடைப்பதை பயன்படுத்தி கொண்டு பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் சற்று கவனத்தை செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சர்வேஸ்வரர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7இல் சந்திரன், 4இல் புதன், 5இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை அடைவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு மேன்மையை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட நாளைய பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைத்து மன நிம்மதி ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீண்ட நாட்களாக உள்ள நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய யோகமானது இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் சந்திரன், 3இல் சூரியன், புதன் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் மேன்மையான பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். பண வரவுகள் தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது. மனைவி பிள்ளைகள் விரும்பியதை வாங்கித்தரக்கூடிய ஒரு யோகமானது உண்டு. தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் கடினமான பணிகளை கூட சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் சந்திரன், 11இல் குரு சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் மேன்மையான பலன்களை பெறுவீர்கள்.
2இல் புதன் சஞ்சரிப்பதால் உங்களது பேச்சுத்திறமை காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். நெருங்கியவர்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நவீன கருவிகளை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சூரியன் புதன் 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்லபடியான ஒரு அனுகூலங்கள் கூட சற்று தாமதமாகும். வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். அதனால் உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்ல வேண்டும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு கால பைரவரை வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்ப்பதும் 3இல் சந்திரன் 6இல் சனி சஞ்சரிப்பதும் மிகச்சிறப்பான அமைப்பாகும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். நினைத்ததெல்லாம் நடக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன் 8இல் குரு சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. சூரியன் புதன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத பண உதவிகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்பானது இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் சிந்தித்து செயல்படுவது, வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சக ஊழியர்களிடம் அதிகம் பேசாமல் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் ஜென்ம ராசியில் சந்திரன் 10இல் சூரியன் புதன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்து வந்த ஒரு பிரச்சனைக்கு கூட தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைத்து மன நிம்மதி ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒரு சில ஆதாயங்களை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு மன நிம்மதி அடைவீர்கள்.
இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருக வழிபாடு மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ல் செவ்வாய் 12ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். குறிப்பாக உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. முடிந்தவரை புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 9ல் சூரியன் புதன் சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். வேலைக்கு செல்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாகும். முடிந்தவரை உத்தியோக தொடர்பான விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் 6ல் செவ்வாய் சஞ்சரிப்பது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். குடும்பத்தில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு உயர்வான நிலையினை நீங்கள் அடைவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு கடந்த கால நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ல் புதன் 10ல் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுப்பீர்கள். உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிரும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடினமான பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ல் சூரியன் 7ல் சுக்கிரன் 9ல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் சாதகமாக இருக்கும். மனக்குழப்பங்கள் விலகும். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடைவீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறி மனமகிழ்ச்சி ஏற்படும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் எதையும் சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக பிரச்சனையெல்லாம் விலகி மன நிம்மதியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.